லாஸ்ட் டைம் மேங்கோ ஸ்டிக் ஊரில் செஞ்சுருந்தேன், நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. குழந்தைங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது, மறுபடியும் கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதனால் இந்த தடவை வேறு ஃப்ளேவரில் ட்ரை பண்ணலான்னு பனானாவும் ஸ்ட்ராபெரி வச்சு ட்ரை பண்ணேன். இதுக்கு 4 தேன்வாழை 5 ஸ்ட்ராபெரி எடுத்துக்கிட்டேன். ஸ்ட்ராபெரி 1-2 நீங்கள் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். இது கட் பண்ணிவிட்டு ஒரு 2 hours ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 4 முந்திரி, மில்க் மேடு வேணுங்கிற அளவு, பாலாடை ஒரு 2 டேபிள் ஸ்பூன், காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு டம்ளர் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸி ஜாரில் அடிச்சுக்கலாம். நல்லா ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போவே நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், சூப்பராக இருக்கும். இது வந்து இந்த மாதிரி ஐஸ்கிரீம் மோல்டில் ஊற்றிட்டு ஒரு ஸ்டிக்கும் உள்ளே வச்சுக்கிறேன். பாப்பா இந்த மோல்டை பார்த்ததுலேருந்து இந்த இடத்த விட்டு நகரவே இல்லை. ஸ்வீட்னஸ்க்கு மில்க் மேட் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா மில்க் மேடுக்கு பதிலாக ஒயிட் சுகர், நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். இதை ஃப்ரீசரில் வச்சு ஹை ஸ்பீடில் வச்சுட்டு ஒரு 5 hours கழித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணியில் நனைச்சி எடுத்துக்கிறேன். சூப்பரான பனானா ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் பாய்.